கீழே வந்துடுறது. எடுத்து வச்சுட்டு அண்ணன் ஒன்று பண்ணார். அப்புறம் ஓம் பொம்மை வாங்கிக்கிட்டார். டக்குன்னு எனக்கு இந்த கேம் பற்றி எதுவுமே தெரியாதுன்றாரு. இல்லையா? அண்ணன் வந்து 7 சீசனையும் பார்த்தவர். அண்ணன் வந்து இந்த கேமில் எக்ஸ்பர்ட். அவர் இன்னைக்கு விளையாடுற கேமு எவ்வளோ ஸ்மார்ட்டான கேம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேற்று அங்கே உட்காந்து எல்லோரும் இந்த காஸ்டியூம்ஸ் எடுத்துகிட்டு வந்து உள்ளலாம் பண்ணிகிட்டு இருந்தோம்ல. ஆனால் உட்காண்டே இந்த கடைசியாக சொன்னார், இதெல்லாம் வரவே வராதுன்னார். அவருக்கு இந்த கேமோட நூக்கன் கான்ஸ் எல்லாமே தெரியும். ஆனால் அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் அவர் இங்கே வந்து எல்லாரும் அன்பை பார்த்துக்கிற மாதிரியும் ஒரு ப்ளே பண்ணுறாருல. இதை வெளில கொண்டு வரணும்னு நீ நினச்சின்னா டூ தேட். அதுதான் அந்த டாஸ்க். அதை விட்டுட்டு இங்கே நம்ம ஒரு கதை ரெடி பண்ணிக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டுட்டு அதெல்லாம் இல்லை. இப்போ இது ஏன் நைட்டு மேக்கப் போட்டேன்னா நமக்கு வேறு எதுவும் கொடுக்கல. நம்ம இதுக்காக ஏதோ ஒரு எஃபர்ட் போடணும். அது அதில் காட்டன்னு நினச்சேன், அவ்வளோதான். நைட்டே ஏன் அதை போட்டு பார்த்துட்டேன்னா அதுக்காக காலையில் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. எஞ்சம்மா அதுக்காக ஒரு குட்டி டைம் அதை போட்டு முடிச்சுட்டு களத்தில் இறங்கிடணும். ஆனந்தியோட சுயரூபம் என்னங்கிறத வெளியே கொண்டு வரதுக்கு நீ என்ன பண்ண போற? அதான் அந்த டாஸ்க். சுயரூபமே இதை நீ வெளில கொண்டு வந்தீங்க பாரு. ஏஞ்சல் அப்படிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, தெரியும்ல. ஏஞ்சல் குஷிப்படுத்த என்ன வேணாலும் பண்ணலாம். அதை பார்த்து நீங்க கடுப்பானீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆல்ரெடி வடி கட்டிட்டீங்களா? கட்டிட்டா வேணாங்கண்ணா. எனக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபைங்க இல்லங்கடா, வராது. ஐயோ வராது. அப்படி வந்தாலும் டீ பிரியர்கள் குடிப்பாங்க, ஒன்றும் கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க.